வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பழம் நழுவி பாலில் விழுந்துருது. இந்த ஒரு நியூஸை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த கூட்டணியை பற்றிய உங்க பார்வை என்ன சார்? முதல்ல அதை பத்தி பேசிடலாம். இல்லை, ரெண்டு விஷயம் இருக்கு. இறைக்கு ஆசைப்பட்டு இரையாகி போன மீனினுடைய கதை கேட்டிருக்கீங்களா? அதுபோல இன்றைக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டு தோத்து போகிற கட்சியில் கூட்டணி அமைக்கிற ஒரு கட்சி இருக்குமானால் அது தேமுதிக தான். ஒன்று. ரெண்டாவது, பழம் நழுவி பாலில் எப்படி விழும்? பழம் பழுப்பது என்பது மரத்தில் இருக்கும். பழம் எங்கெல்லாம் பழம் பழுக்குதோ அங்கெல்லாம் பாலை பிடிச்சி வச்சுட்டு நிற்பாங்களா என்ன? அதுவும் அழுகி போன பழம் எதில் ஊந்தா என்ன? அழுகி போன பழம்னு சொல்றீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க? என்ன பேச்சுவார்த்தையா? அவர் அண்ணா எடப்பாடி அண்ணா தெளிவா இவங்களை கைட்டு விடணும் தான் நாள் கடத்தி தாமதப்படுத்தி இவங்களை அப்படி இப்படின்னு சொல்லி எப்பா விட்டு போனா அப்புறம் எதுக்கு திட்டு வீடியோ எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் கூட்டணி போயிடுச்சுன்னா போயிட்டு போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே சார்? இது தவறான முடிவு, ஆன்மா சாந்தி அடையாது, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இது என்னன்னா, திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தேசிய முற்போக்கு கழகமா இருந்த கட்சி, திராவிட கழகமா இருந்த கட்சி இன்றைக்கு திருமதி பிரேமலதா அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற இந்த கட்சியினுடைய பேர் தேசிய பிற்போக்கு திராவிட கழகமாக மாறி போனது. ஏன்னா அந்த கேப்டன் எந்த காலத்திலையும் திமுகவையும் காங்கிரஸையும் மன்னிக்க முடியாது. ஏனென்றால் கொத்து கொத்தாக எம் இனம் அழிகின்ற பொழுது ஈழத்தில் இவர்கள்தான் சேர்ந்து செய்தார்கள். இவரை தமிழின தலைவர்னு சொல்றதே தப்பு, கலைஞர்னு சொல்றதே தப்பு, என் வாயில வரல, ஒரு மரியாதைக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு திரு விஜயகாந்த் அவர்கள் பேசினார். அதனால இவங்க அதே கேப்டன் அவர்கள் தான் கலைஞர் அவர்கள் இறந்த உடனே வீட்டுக்கு கூட போகாம சமாதியில கண்ணீர் விட்டு வேண்டிட்டு போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ காணொலி மூலமா இருக்கட்டும், தங்க பேனா பகிர்ந்துகிட்டதா இருக்கட்டும், இப்படி பல நிகழ்வுகள் திராவிட கட்சியோடையும் அதாவது திமுக கூடயும் அவங்களுக்கு செய்யுது. திரு விஜயகாந்த் மட்டும் இல்ல, திரு வைகோவும் இது மாதிரி செஞ்சிருக்காரு. சளி ஒழுக அழுதுருக்காரு, அவர் கூட்டணி சேர்ந்திருக்காருல. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா தன் சுயத்தை இழந்து போனாங்க. இது நம்ம கூட வரலையே அப்படின்ற ஒரு அதெல்லாம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன், அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பியூம்புக்குனே இவங்களை அலைகழிச்சு கைட்டு விட்டார். இவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப என்ன சேர்ந்திருக்காங்க? பிரயோஜனமே இல்லாதவங்க கூட எதற்காக சார் பேச்சுவார்த்தை நடத்தணும்? இல்ல, அவங்க தானே பேசிட்டு கிடந்தாங்க. ஏடிஎம்கே தரப்புல இருந்து யார் பேசினா? யாரு போய் பேசினா? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அந்த இவங்க தேமுதிக தலைவர், இப்போ இருக்கிற தலைவர் கடுமையா திமுக தமிழகமே தலை குனிஞ்சு போச்சு திமுகல அப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு போதை மாட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டிடலான்னு கூட தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் கூட்டணி வைக்கலையா சார்? இல்ல, அந்த சொன்னவங்க ஒரே கட்சியில இருந்து போனவங்க. தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதுதான். அவங்க அம்மாவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காகவும் மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் வருவதற்காகவும் இன்றைக்கு அவங்க பல காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லைல்ல. இவங்களுக்கு தேமுதிகனுடைய கொள்கை என்ன? முதல்ல இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? தேமுதிகவுக்கு கொள்கை இல்லாத ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா, இப்போ விசிகான இடத்துல நாங்கள் சனாதன எதிர்ப்பு அப்படி அப்படி சொல்லுவாங்கல்ல. மொழி பிரச்சனை இருக்கு. தேமுதிகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? கொள்கை பார்த்து தான் நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களா? யாரு? அதிமுக. ஒரு தேர்தல தானே. எந்த இதுல விஜயகாந்த் நீங்க அவர் இருக்கிறதுக்கு இவங்களையும் ஒப்பிடாதீங்க. நீங்க இவர் இந்த அம்மா வேற, திரு விஜயகாந்த் வேற. அவர்கிட்ட இருந்த நற்குணங்கள் வேற, இவங்க கிட்ட இருக்கிற குணங்கள் வேற. அதே விஜயகாந்த் அவர்கள் வச்சிருந்த கட்சி தானே இது. அப்பவும் கொள்கை இல்ல தானே? உங்களுடைய இதுபடி பார்த்தா இல்ல கட்சி பேர் இருக்கிறதுனால அவர் மாதிரியே இவங்க இருப்பாங்கன்றதெல்லாம் நினைக்கிறேன். நீங்க கொள்கையை பத்தி பேசுறது. ஆமா, இவங்களுக்கு கொள்கை கிடையாது. கேப்டன் அவர்கள் நடத்தினப்பவும் கொள்கை. அவருக்காவது கொள்கை இருந்துச்சு.
அவருக்காவது கொள்கை இருந்துச்சு. அதே கட்சி தானே சார். அந்த கட்சி தான் இவங்களுக்கு கொள்கை இல்லைல்ல. ஓகே, இவங்களுக்கு திமுகவை எதிர்த்து இத்தனை ஆண்டு காலம் திமுகவை திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்த கட்சி, திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து கொண்டிருந்த கட்சி, எதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க? அப்ப கொள்கை அவர்கள் இருக்கா? இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்றாங்க. எப்பயுமே வந்து திரு வைகோ, தோழர் திருமாவளவன், கம்யூனிஸ்டுக்காரங்க, இந்த தேமுதிக இவங்கெல்லாம் ஒரு முறை சேர்ந்தாங்க. சேர்ந்தெல்லாம் பார்த்தாங்க, ஒன்றும் விளங்கலை. சரி, இப்போ அப்படி சேர்ந்த கட்சிகள் எல்லாமே இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் இருக்கு. அதுதான் சொல்லுறேன். நான் என்ன சொல்லுறேன்னா, அப்ப சேர்ந்தாங்கல்ல மக்கள் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு முழுகிற படகில் ஏறி இருக்கிறார்கள். அதிமுகவை அப்ப கூட நிராகரிச்சுட்டாங்களே. யார் நிராகரிச்சா? இவங்க எல்லாருமே. இப்ப தேமுதிக இத்தனை ஆண்டுகள் உங்க கூட தானே சார் பயணம் பண்ணி இருந்தாங்க. விருதுநகர் இப்போ 2021ல 60 தொகுதிகள்ல நின்னு 60லயும் தோற்க தானே போனாங்க அதிமுக கூட நின்னப்போ. இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு முதல்ல இல்ல. இவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன? 0.4%. அவ்வளவுதான். அப்ப இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு தம்பிக்கு ராஜ்யசபைக்காக கேட்டு இங்கும் அங்கும் அலைஞ்சி பேசி. ஆனா நீங்க வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்கன்றது தானே அவங்களுடைய அதிருப்தி. என்ன வாக்குறுதி கொடுத்து? எம்பி சீட்டு கொடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு நாங்க லெட்டர் எழுதி கொடுத்தோமா அப்படின்னு கேக்குறது. அதுக்கு தேதி இருக்கான்னு கேக்குறீங்க. இது வந்து ஏமாற்று வேலை இல்லையா? இது ஏமாற்று வேலை இல்ல. அவங்க அப்படிதான் கேக்குறாங்க. இல்ல, அதுதான் சொல்றேனே. இவன் அம்மாவே கற்பனை பண்ணிக்கிட்டு கொடுப்பாங்கன்னு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்பிக்கிட்டு இவங்க வெளிப்படையா வந்து வெளிப்படுத்துவாங்க. எடப்பாடி அவர்கள் சொல்லவே இல்ல. அவர் சொன்னான்னா நான் சொன்னேன்னு சொல்ல போறேன். அவருக்கு என்ன அச்சம் இருக்கு? ஆனா சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்கன்றத அவங்களுடைய அவங்க வேலைகள் எல்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க. என்ன வேலை பாத்துறாங்க? இவங்களுக்கு என்ன இது இருக்கு? இவங்க எல்லாம் ஒண்ணுமே நீங்க நினைக்கிற மாதிரியோ இப்ப விசிகா மாதிரி இது பெரிய கட்சி எல்லாம் கிடையாது. இது கரைஞ்சு போன கட்சி. இப்ப என்னன்னா, இப்ப அந்த கரைஞ்சு போன கட்சி இன்னும் கரைக்கிறதுக்கு திமுகவில் போய் ஐக்கியமாகி, அது உண்மையிலேயே நான் வெளிப்படையாக சொன்னோன்னா, திமுகவில் சமாதி ஆகிற ஒரு நிலையை தப்பான முடிவெடுத்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில் போயிருக்காங்க. திமுக மக்கள் நல கூட்டணியில இருந்து அங்க போன கட்சிகள் எல்லாருமே இப்போ ஒரு பொறுப்புல எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சமாதி ஆகும்னு சொல்றீங்க? மீண்டும் 26இல் திமுக வராதுன்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல கூட்டங்களில் பேசியிருக்கார்கள். இப்ப வரும் நம்புறாங்க. எப்படி நம்புவாங்க? அரசியல் சூழல்ல மாணிக்கம் தாகூர் இப்ப வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாரு. இப்ப வேணான்னு சொல்றாரு. டிடிவி அவர்கள் தூக்கு போட்டுருவேன்னு சொல்லிட்டு இப்ப போய் சேர்ந்திருக்கிறார். நாளுக்கு நாள் மாறிட்டே தானே இருக்கு. இல்ல, அரசியல் களம் மாறலாம். அரசியல் களம் மாறலாம். ஆனா மக்களுடைய மனநிலை மாறி இருக்கா அப்படின்னா, திமுக எதிர்ப்பு மனநிலையிலேயே இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்கிறாங்க. அதனால தோத்து போற கட்சியில இவங்க தேவையில்லாத உண்மையிலேயே சிரமப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் அது எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்த ஒரு கட்சியை எடுத்துட்டு போய் இன்றைக்கு தோக்கிற நேரத்துல அங்க போய் சேர்றாங்களே, அவங்களுக்கு உண்மையிலேயே நேரத்துல இல்ல, அதிமுக கூட்டணியில இருக்கும் போதே தோத்துதான் போனாங்க. இல்ல தோத்து, அது வேற. அது எம்பி தேர்தல் எல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து சட்டமன்ற தேர்தல். 2021 சட்டமன்ற தேர்தலையும் தோத்துதானே சார் போனாங்க. இல்ல, அன்னைக்கு இருந்த நிலை வேற. அன்னைக்கு வந்து இருந்த அதிமுக கூட்டணி தானே, அப்ப ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு இருந்த நிறைய பேர் டிடிவி எல்லாம் இல்ல. அன்னைக்கு பிளவு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இன்றைக்கு ஒன்று போட்டு எடப்பாடி அவர்களுக்கு பவர் இருக்கா இல்ல டிடிவி அவர்கள் எல்லாரும் சேர்ந்தாதான் அதிமுக பவரா இல்ல எடப்பாடி? இல்ல, உண்மையிலேயே வந்து அதிமுக தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியாரை வந்து நம்புறாங்க. ஏன்னா மீண்டும் அவர் நீங்க கொரோனா காலத்தில் எப்படி ஆட்சி செய்தாரோ, அம்மாவினுடைய ஆட்சியை தக்க வச்சு எப்படி செய்தாரோ அதே போல அவர் மீது அதிமுக தொண்டர்கள் நம்புறாங்க. அதனால பிளவுபட்டிருந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் துரோகம் இழைத்திருக்கிறாங்க. இது திரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் வெளிப்படையாக பிளவுபட்டு போனவர்கள் துரோகம் பண்ணி போனாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சார்? துரோகம் பண்ணி போனவர்கள் எல்லாம் சேர்ந்தாதான் அதிமுகவுக்கு பலமா இல்ல இபிஎஸ் அவர்கள் மட்டுமே பலம், அவரை மட்டுமே பலம் வாய்ந்தவரா? யார் வந்தாலும் வரலனாலும் 26இல் அதிமுக ஆட்சி அமைக்க போறது உறுதி. அதனால இவங்களை வச்சுதான் அவங்கள வச்சது இல்லை.
இங்கு வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் 2 கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால பிரிந்து போனவர்கள் இப்போ திரு ஓபிஎஸ் போய் இன்றைக்கு வந்து திரு ஸ்டாலினை பார்க்குறாரு. அவங்களாம் துரோகம் இழைத்தவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ பாஜக வந்து அதிருப்தியை தெரிவிக்கிற வகையில் ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுவோம். ஆனால் இப்போ பாஜக அதிருப்தி தெரிவிக்கிற வகையில் கேப்டனினுடைய விஜயகாந்தினுடைய ஆன்மா வந்து மன்னிக்காதுன்னு போடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கீங்களா சார்? தேமுதிக அங்கே போயிருச்சுன்றதுக்கு இந்த அளவுக்கு ஏன் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து அவ்வளோ காட்டமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை? அதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த அம்மாவினுடைய பேராசையில் அதிகமாக சீட்டு ராஜ்யசபா பேராசையில் தேர்தல் வந்து, ஆனால் இப்போ வரைக்கும் வந்து 6 சீட்டு ஒரு எம்பி தொகுதின்னு தான் கேட்டிருக்காங்க. இது அதிகம் ஒன்றும் இல்லையே. இல்லை, முதல்ல பேசுனது முதல்ல இவங்க பெரிய கட்சி மாதிரி. அப்போ உங்களுக்கு அதை பேசி கம்மிப்படுத்தக்கூடிய திறமை இல்லையா? இல்ல, இங்க எடப்பாடி ஒன்னும் வெளிப்படையா சொல்லிட்டோம்னா, பேரத்தை ஏத்தி விட்டு கைட்டி விட்டார். பேரத்தை ஏத்தி விட்டு கழட்டி விட்டுட்டாங்கனாலும் ஏத்தி அதே மாதிரி ஏத்துனதை விட அதிகமா தானே தொகுதி கொடுத்து மத்தவங்க எடுக்கணும். ஆனா அதை விட கம்மியா கொடுத்தாங்கன்னா வேற வழி இல்ல. இவங்க ஒரு சுயம் தெரியணும்ல. முதல்ல வந்து நான் பெரிய கட்சி, பெரிய கூட்டம், எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வளர்ந்த கட்சி, நாங்க இருந்த கட்சி அப்படின்னு ஒரு மாயையில இந்த அம்மா இருந்தாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க வேட்புமனு வந்து பெறலாம்னு ஒரு முகாம் போட்டாங்கல்ல, இவங்க எத்தனை ஆயிரம் மனுக்கள் வித்தாங்க இல்லையா? தேர்தலில் நிற்பதற்கு தேமுதிக அலுவலகத்தில் வேட்புமனு நீங்கள்லாம் பணம் கட்டி பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னாங்களே, ஒரு காக்கா வந்துச்சா முதல்ல? சாதாரணமா 10 வருடங்களாக தேமுதிக அவங்க கூட இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியை வந்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தோழமையோடு வளர்வதும் அதுல இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா சார்? இப்ப திமுக கிட்ட போகக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து ஒண்ணுமில்லாம போயிருவாங்க, திமுக போனா சமாதி ஆயிரும்னு சொல்றீங்களே, அதிமுகவுல இத்தனை ஆண்டுகள் மேல தேமுதிக பயணம் பண்ணிருக்காங்க, ஏன் ஒண்ணுமில்லாத கட்சியா மாறினாங்க? அதிமுக கூட இருந்து ஒண்ணுமில்லாத கட்சியாக ஒரு கட்சி இருக்கா? இல்ல, இவங்க வந்து இவங்களுக்கு அதிமுக தொடக்கத்தில் இருந்த காலத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது அஇஅதிமுக இல்லையா? இவங்களுடைய செயல்பாடும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அவங்க அதிமுக தானே. அதற்கப்புறம் இருக்கிற அதிமுக பத்தி பேசலாமே சார்? இல்ல, அதுக்கப்புறம் பிறகு வந்த பிறகு கட்சியை நிலைநிறுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் அதிமுக வந்து இல்லை நீங்க நினைக்கிற மாதிரியும் இல்லை, அம்மானுடைய கொள்கையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையும் நம்ம நிறைவேற்றணும்னு அது பொதுக்குழுவில் அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகுதான் ஒரு அதிமுக தொண்டர்கள் மீது நம்பிக்கை வந்திருக்கு. ஒன்று, இவங்க இருக்கிற நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான சமூக தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா, திமுக அரசு என்பது, இந்த மக்கள் விரோத அரசு என்பது இந்த மக்களை உண்மையிலேயே தலைகுனிய வைத்திருக்கு. இன்றைக்கு போதைப் பொருளில் அதிகமாக தமிழகம் வந்து முதலிடம் பிடித்திருக்கிற நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய எப்பவுமே வாங்காத அளவுக்கு கடன் தொகை அதிகமாக பெற்று முழுமையாக செலவிட்டார்களா, என்ன செய்தார்கள் என்ற கேள்வியும் இங்கே இருக்குது. வருங்காலத்தில் இன்னும் கொஞ்ச நாளிலே திரு KN நேரு போன்றவர்களெல்லாம் சிறை போவதற்கு உண்டான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த அரசியல் தான் எங்கேயுமே இல்லாத, கவர்னர்கிட்ட அண்ணன் புரட்சி தமிழர் வந்து ஒரு மனு கொடுக்குறார், எந்தெந்த துறைகளில் எத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இங்கு லஞ்சம் ஊழல் பெருகி போயிருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிருக்கு, ஆணவ படுகொலைகள், கொலைகளே 18,000 கொலைகள் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு தமிழகத்தை நிர்வாக திறனற்ற திரு பொம்மை முதல்வரால் இங்கு உண்மையிலேயே செயல்பட முடியாத ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சரி சார், இப்போ ஓபிஎஸ் அவர்களும் வந்து திமுக தலைவர், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து இன்றைக்கு சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் வருது. அதே மாதிரி ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் சட்டப்பேரவையிலே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையோடும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து மீண்டும் வந்து முதலமைச்சரமா ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பார்வை? இல்லை, அது மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் வந்து பிதற்றது தான் அது. ஏன்னா
உண்மையிலேயே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவுக்கு இரட்டை இலையை முடக்குவதற்கு வழக்கு போடுற ஒரு அதிமுக தொண்டனா இருப்பாங்களா? ஒண்ணு. ஆனா அவங்களுடைய இது நீங்க உள்கட்சி பிரச்சனை தான், அபகரிச்சிட்டீங்கன்னு நான் அது சொல்றது பிரச்சனை இல்லை. தானே சார்? ரெண்டாவது, திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கோயிலா பார்த்த அந்த அலுவலகத்தை, ராயப்பேட்டை அலுவலகத்தில் ரவுடியை போல் அடிச்சு உடைச்சி நிறைய ஆவணங்களில் எடுத்துட்டு போனார். யாருடைய அலுவலகத்திலிருந்து, ஏடிஎம்கே கட்சி அலுவலகத்திலிருந்து ஓகே. யாராவது ஒரு நபர் அதை செய்ய முடியுமா? இதுக்கு அப்படி என்ன துணிச்சல் ஆதாரம் வரும். இருக்கு சார் அவர் இப்படி செஞ்சாரு? நல்ல நிறைய காணொளிகள் இருக்கு. அது ஓபிஎஸ் அவர்கள் தான் செஞ்சாரு. அவர் தானே கூட இருந்து எடுத்துட்டு போறாரு. ம். இப்படி செய்வாங்களா யாராவது? கருத்தில் ரீதியான பிரச்சனைகள், கருத்தில் ரீதியான மோதல்களை கருத்தில் ரீதியாக எதிர்கொள்ளாமல் ஒரு அத்துமீறலையும் அராஜகத்தையும் ஒருத்தர் ஓபிஎஸ் செஞ்சாரு. அப்புறம் எப்படி இந்த தொண்டர்கள் அவரை நம்புவாங்க? அவர் பின்னாடி எப்படி போவாங்க? இல்ல, அவர்கிட்ட வந்து பல பேர் திமுகவே போயிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து நீங்க அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், எடப்பாடி அவர்கள் யாரெல்லாம் நீக்கினாங்களோ எல்லாருமே வந்து திமுகவை நோக்கியோ தாவேகாவை நோக்கியோ வந்து போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில இருந்து தேமுதிகவும் அங்கே போறாங்க. இப்போ திமுக தானே இப்போ இங்கே எல்லாருமே திமுகவை நோக்கி போறாங்கன்னா எல்லாருடைய நம்பிக்கையாகவும் திமுக தான் இருக்கா? திமுகவில் உண்மையிலேயே கட்சிக்கு ஆள் கிடையாது. கட்சி திமுகவில் ஆள் இல்லையா? ஏன் என்ன இல்லை, எதுக்கு சொல்ல வரேன் பாருங்க. நீங்கள் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பட்டியலில் உண்மையிலேயே திமுககாரங்க எத்தனை பேர் அமைச்சராக இருக்கிறாங்க? அதிமுகவில் போனவங்க எத்தனை பேர் அமைச்சராக இருக்காங்க? ராஜகண்ணப்பட்ட ஆகட்டும், ரகுபதி ஆகட்டும், அவர் சேகர்பாபு ஆகட்டும், யார் அவங்களாம், செந்தில் பாலாஜி ஆகட்டும், இவங்களாம் எந்த கட்சிக்காரங்க? அதிமுக வேணாம் தானே சார் போயிருக்கு. இல்லை, அவங்களாம் எந்த கட்சிக்காரங்க? அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அங்கீகாரத்தை கொடுத்து, நான் வாங்க உங்களுக்கு இது அமைச்சர் பதவி தரேன், ஆசை வார்த்தை கூட்டிட்டு போலையே சார். இல்ல, அதெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுறதுனால, ஆசை வார்த்தை காமிச்சா அதிமுக காரங்க இல்ல, போயிருவாங்க. அதிமுக காரங்க இல்ல, இதுல இருந்து கிளம்பி போனவங்களுக்கு அப்படி அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கு திமுகவில் இருக்க எவ்வளவு பேர் போஸ்ட் ஒட்டியிருப்பான், எவ்வளவு பேர் போராட்டம் பண்ணியிருப்பான், எவ்வளவு பேர் கூட்டம் போட்டிருப்பான். ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு வழங்கப்படலை? அப்படின்னா இவங்க அதிமுகவை அழிக்கணும்னு முயற்சி பண்ணி இப்படி விலை பேசி இது மாதிரி விலை பேசினால் இறங்கி வரக்கூடியவர்களா சார் அதிமுகவினர்? நீங்களே சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல, நான் சிறுமைப்படுத்தல. இந்த மாதிரி அந்த திரு ஓபிஎஸ் மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி கட்சிக்கு துரோகம் இழைப்பவர்கள், கட்சியை வீழ்த்தணும். அவரும் வந்து ட்ரை தானே சார் பண்றாரு. அதிமுகவோட சேரணும், அதிமுக கட்சியில இருக்கணும்ன்றது தானே அவருடைய விருப்பம். இவ்வளவும் செஞ்சுட்டு எப்படி சேருவாரு? எப்படி மக்கள் எப்படி சுவைப்பாங்க? எம்ஜிஆர் உடைய ஆன்மா மன்னிக்குமா? முதல்ல என்ன இருக்கு? இந்த சொல்லாடல் தானே, சொல்லப்பட வேண்டிய ஆன்மா அப்படின்றது இல்ல, கூட்டணி ஆதரவுனால இல்ல. அவங்க உண்மையிலே எந்த லட்சியத்துக்காக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை மீறி போய் திமுகவை போய் பார்க்குறாங்கன்னா அப்போ இந்த ஆன்மா மன்னிக்குமா? எப்படியுமே அம்மா உயிரோடு இருக்கிற காலத்தில் என்னதான் நட்பு சொந்தக்காரங்களா இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையோடு முதல்வர் வந்து வெற்றி பெறுவாரு, ஸ்டாலின் வெற்றி பெறுவாருன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலதானே அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கே தவிர அதிமுகவோ ரெட்டலையோ வந்து போகணும், எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களினுடைய நோக்கம் வந்து ஒண்ணு இல்லாம போகணும்ன்றது அவங்க நோக்கம் இல்லைன்னு இதுல தெரியுது இல்லையா? இல்ல, நீங்க அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் புரியணும். முதல்ல திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது இல்லைங்களா? ஒன்று. ரெண்டாவது, அம்மா உயிரோடு இருக்கிற காலத்தில் யாராவது திமுக காரங்களுக்கு வணக்கம் பண்ணியிருக்காங்களா? நேருக்கு நேர் சந்திச்சிருக்காங்களா? ஆனா இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் வீட்டுக்கு உள்ள போயிட்டு நான் வந்து அதிமுக காரன்னு சொல்றதுக்கு எந்த அதிமுக காரங்க எதிர்ப்பான்? அவங்க எப்படி பாஜகவினர் கூடயே வந்து திமுகவினர் வந்து பேசுறாங்க, அவங்களும் எதிர்க்க தான் செய்றாங்க. அதுல என்ன சார் தப்பு இருக்கு பேசுறதுல? அந்த மாதிரி இருந்திருக்கீங்க, அதை மாற்றி அமைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. மாற்றம் பண்ணும். நீங்க அதிமுக தொண்டர், நீங்க என்ன இது பாருங்க, ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டவர்கள் ரெட்டையிலை தவிர்த்து வேற எதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க ஆலோசிக்கிறதுல. அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. திமுக ஓட்டு போட்டவன் திமுகவை தான் போடுவான், சூரியனுக்கு ஓட்டு போட்டவன் சூரியனுக்கு தான் போடுவான். நீங்கள் அது மாற்ற முடியாது. அது சாதாரணமாகவே அண்ணன் தம்பியை விட இன்றைக்கு கட்சி பெரிதென நினைக்கிற ஒரு சமூகமாக இன்னைக்கு தமிழ் சமூகம் மாறி போயிருக்கு. செத்தா கூட கட்சி கொடியை போட்டு போத்தி எடுத்துகிட்டு போகிற நிலையில் தான் அங்கே இருக்குது. மாறி போயிருக்கு. அப்படி இருக்குது இன்னைக்கு சமூகம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள்
திமுக என்ன நினைச்சிச்சு, அதிமுக அம்மா இறந்த பிறகு அதிமுகவை நம்ம வந்து எப்படியும் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சதை உங்களால் முடியாது அப்படின்னு மீண்டும் அதிமுகவை நிலைநிறுத்தி வெற்றி வாய்ப்பை பெறுகிற நிலைக்கு உயர்த்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். அவங்க கனவு இன்னைக்கு தவிடுபொடியாக இருக்கு, அவங்க கற்பனையே போயிடுச்சு. அதனால தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காணுங்கள்னு கனவு திட்டம்னே உருவாக்கி வச்சிருக்காரு. புரியுதுங்களா? கனவு என்னத்தை காணுவாங்க? இப்போ எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய கனவு காணுங்கள்னு சொல்லா இருக்கட்டும், வெல்வோம் ஒன்றாக, அப்படி பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்களும். ஸோ அந்த ஒரு அவருடைய இந்த முன்னெடுப்புகள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது சார்? அவங்களுடைய வெற்றியை நோக்கி நாள்தோறும் ஒவ்வொரு விஷயமாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, வர வழியிலேருந்து எல்லா இடங்கள்லையும் பெயர் பலகைகள் பார்க்க முடியுது. அதிமுகவோடது அவ்வளோ ஒன்றும் தெரியலையா? இப்போ பணிகள் ஒன்றும் சரியாக செய்யலையா? இல்லை, இங்கே காவல்துறை வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும். ஓகே, நீங்கள் சாதாரணமாக அனுமதி, நீங்கள் ஒரு விளம்பர பேனர் வைக்கணும்னா கூட காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கணும். அது மாதிரி அனுமதிக்கிறது இல்லை. போராட்டங்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை, கூட்டங்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அதிமுககாரங்க ஒன்றா கூட்டம் போட்டுக்கலாம். கூட்டணி கட்சிக்காரர் இருக்கிற விசிகாவே தன்னுடைய கொடி கம்பத்தை நட முடியல. இந்த ஆட்சி அப்படித்தான் இருக்கு. இல்லை, அவரே இப்போ நாங்கள் நட முடியுதுன்னு திருமாவளவனே பேட்டியில் சொல்லுவார். அப்புறம் எதுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க? வேலூரில் எதுக்கு போராட்டம் பண்ணார்? நாகப்பட்டினத்தில் எதுக்கு போராட்டம் பண்ணார்? எல்லாம் ஒன்று, அடிப்படை உரிமை. கொடி நடுறதுக்கு உரிமை இல்லாத ஆட்சி தான் இந்த ஆட்சி நடந்திருக்கு, இல்லைங்களா? அதனால் எல்லாருக்கும் பிசிகாவில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் உண்மையிலேயே வந்து ஆதரிச்சு தான் திமுகவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்களா? பிசிகாவில் இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பாக பறையர்கள் வந்து அந்த மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக இந்த சமூக மக்களுக்கு செலவிடாமல் இந்த அரசு திருப்பி அனுப்புது அப்படின்ற கோபத்தில் இருக்காங்க. இன்னொன்று, இன்றைக்கு சமீபத்தில் நடக்குது ஒரு போராட்டம், நடந்து கொண்டிருக்கு போராட்டம். என்னென்னா, மதுரையில் அமைச்சர் வேலு இருக்கிறார்ல, அவர் மதுரை கிழக்கு தொகுதியில் தீர்த்தக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கம்மா. தீர்த்தக்காடு, நம்ம இன்னைக்கு மின்சாரம் இல்லாத நம்ம இருக்க முடியாது. அந்த மக்கள் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் வாழுது. 300 குடும்பம், மின்சாரம் இல்லை. நீங்கள் செல்லுக்கு சார்ஜர் போடணும்னா பக்கத்து தெருவில் போயிட்டு 5 ரூபா கொடுத்து சார்ஜர் போடணும். இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி இருந்தது, அந்த இடம் இருக்கு. குடிநீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை. அமைச்சர் திட்டமிட்டு அந்த மக்களை வந்து சாதி ரீதியாக பழி வாங்குறாரு. இன்றைக்கு பெரியார் மண், அந்த மண், இந்த மண்ணு நம்ம சொல்றோம்ல. இந்த 4 வருஷமா தான் அந்த கிராமம் தோன்றுச்சா சார்? அதுக்கு முன்னாடி தோன்றவே அந்த மக்களை யாருமே கண்டுக்கல. நான் இவங்க தான் கண்டுக்கல, இல்ல, நான் பொதுவாகவே கண்டுக்கலமா. கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் இன்றைக்கு கண்ணீரோட தினமும் போராட்டம், இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான். ஒரு இறந்து போனா யாருமே கண்டுக்கல தமிழ்நாட்டில். அவங்கள ஒரு தீண்டத்தகாத ஊரா இன்றைக்கு தீர்த்தக்காடாக மாறி இருக்கு. காட்டில் வசிப்பவர்களுக்கு கூட மின்சாரம் இருக்கு. நகரத்தில், அதுவும் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிற தீர்த்தக்காடை போய் பார்ப்பதற்கு ஒரு கட்சி கூட ஆள் இல்லை. இப்போதான் நாம் போட்ட பிறகுதான் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு எக்ஸ்தலத்தில், தீர்த்தக்காடு மக்களுக்கு தீர்வு ஏற்படுத்தணும். நிறைய விஷயங்களை பேசுனீங்க சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.